Now exercise 13.1. First sum. A plastic box 1.5 meter long, 1.25 meter wide and 65 centimeter deep is to be made. It is opened at the top. Ignoring the thickness of the plastic sheet, determine the area of the sheet required for making the box. The cost of sheet for it, if a sheet measuring 1 meter square cost is rupees 20. என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸோட மெஷர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. 1.5 மீட்டர் லாங், பிரெத்து கொடுத்துட்டாங்க, ஹைட்டும் கொடுத்துட்டாங்க, டீப்னா ஹைட்டு. அது வந்து ஓப்பன் அட் த டாப் வந்து ஓப்பனாக இருக்குது. திக்னஸை வந்து ஒமிட் பண்ண சொல்லிட்டாங்க. இப்போ ஏரியா ஆஃப் த ஷீட் ரெக்யர்ட் ஃபார் மேக்கிங் த பாக்ஸ், அந்த பாக்ஸை கவர் பண்ணுறாங்க. அதுக்கு சர்ஃபேஸ் ஏரியா. இது ஓப்பன் அட் த டாப்னா டாப் வந்து என்ன ஷேப்பில் இருக்குன்னா ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பு. ஸோ டோட்டல் ஏரியாவிலேருந்து அந்த ஒரு எல்பியை கழிச்சிடும். ஏன் கழிக்கிறோன்னா டாப் வந்து ஓப்பனாக இருக்கிறதுனால கழிக்கிறோம். சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் எ கியூபாய்டு இஸ் ஈக்குவல் டு 2 into LB plus BH plus HL. இட் இஸ் ஓப்பன்ட் அட் த டாப், therefore the required area is equal to இந்த டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவிலேருந்து ஒரு எல்பியை கழிச்சிடுறோம். லென்த்து, பிரெத்து, ஹைட்டெல்லாம் எழுதிட்டோம். இதில் ஹைட் வந்து உனக்கு 65 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. அதை நான் மீட்டராக கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஹைச் இஸ் ஈக்குவல் டு 0.65 மீட்டர். நான் ஏரியா இஸ் ஈக்குவல் டு 2 into எல்லுக்கு பதிலாக 1.5 into LB ப்ளஸ் B into H ப்ளஸ் H into L. எல்லா வேல்யூஸும் சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. மைனஸ் இங்கே ஒரு LB இருக்குது. எல்லுக்கு பதிலாக 1.5 into 1.25. Now 2 into அது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ண என்ன வந்திருக்குன்னா 1.875. அதாவது எல்லையும் பியும் மல்டிப்ளை பண்ணால் ப்ளஸ் பியும் ஹெச்சையும் மல்டிப்ளை பண்ணால் 0.8125 ப்ளஸ் ஹெச்சையும் எல்லையும் மல்டிப்ளை பண்ணால் 0.975. ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு மைனஸ் எல்லையும் பியும் மல்டிப்ளை பண்ணால் இவ்வளோ வந்திருக்கு. முதல்ல இது மூணையும் ஆட் பண்ணிக்கும். ஆட் பண்ணால் என்ன வருதுன்னா 3.6625 into 2 மைனஸ் 1.875. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறோம். மல்டிப்ளை பண்ணால் என்ன வருது 7.325 மைனஸ் 1.875. இது ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணால் என்ன கிடச்சிருக்குன்னா 5.45 மீட்டர் ஸ்கொயர். இப்போ ஏரியா ஆஃப் த ஷீட் ரெக்யர்ட் ஃபார் மேக்கிங் த பாக்ஸ் இஸ் 5.45 மீட்டர் ஸ்கொயர். அந்த பாக்ஸை ஷீட்டால் கவர் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஏரியா வேணும்னா 5.45 மீட்டர் ஸ்கொயர். உனக்கு செகண்ட் கொஸ்டின், காஸ்ட் ஆஃப் ஷீட் பெர் மீட்டர் ஸ்கொயர். ஒரு மீட்டர் ஸ்கொயருக்கு காஸ்ட் எவ்வளோனா ₹20. இப்போ நம்ம எவ்வளோ ஷீட் யூஸ் பண்ணியிருக்கோம்னா 5.45 மீட்டர் ஸ்கொயர் ஷீட் யூஸ் பண்ணியிருக்கோம். அப்போ 5.45 into 20 is equal to ₹109. And then second sum. The length, breadth and height of a room are 5 meter, 4 meter and 3 meter respectively. Find the cost of whitewashing the walls of the room and the ceiling at the rate of rupees 7.50 per meter square. என்ன கொடுத்துருக்காங்க? லென்த்து, பிரெத்து, ஹைட்டு கொடுத்துருக்காங்க. ஒயிட் வாஷிங் த வால்ஸ் ஆஃப் த ரூம் அண்ட் த சீலிங் அட் த ரேட் ஆஃப் rupees 7.50 per meter square. இப்போ ஒயிட் வாஷ் பண்ணுறாங்க. ஒயிட் வாஷ் பண்ணுறப்போ நம்ம தரையை என்ன ஃப்ளோர் என்ன செய்ய மாட்டோம்னா ஒயிட் வாஷ் பண்ண மாட்டோம். அப்போ 4 வால் ப்ளஸ் ஒரு சீலிங். ஏரியா ஆஃப் 4 வால்ஸ் ஆஃப் அ ரூம் வந்து CSA ஆஃப் அ கியூபாய்டுன்னு நமக்கு தெரியும். ஏரியா ஆஃப் 4 வால்ஸ் என்ன ஃபார்முலானா 2H into L plus B. சீலிங் வந்து ரெக்டாங்கிள் ஷேப், ஸோ L into B. ஸோ 2H into L plus B plus LB. அடுத்து லென்த் எவ்வளோ எழுதியிருக்கோம் 5 மீட்டர், பிரெத்து 4 மீட்டர், ஹைட்டு 3 மீட்டர். அப்போ CSA ஆஃப் அ கியூபாய்டு இஸ் ஈக்குவல் டு 2H into L plus B plus சீலிங். இங்கே ப்ளஸ் சீலிங்னு எழுதிக்கணும், அதில் எழுத மறந்துட்டேன், ப்ளஸ் LB. ஸோ 2 into ஹைட்டுக்கு பதிலாக 3 ப்ராக்கெட் போட்டு, லென்த்துக்கு பதிலாக 5, பிரெத்துக்கு பதிலாக 4 ப்ளஸ் L into B. ஸோ 5 into 4, 2 3s are 6. இங்கே 2 ப்ராக்கெட் இருக்குன்னா இது ரெண்டு கடையில் மல்டிப்ளிகேஷன் சைன் இருக்குன்னு மீனிங். ஸோ 6 into 5 plus 4 எவ்வளவு 9 ப்ளஸ் 5 4s are 20. ஏன்னா இங்கே L into B இது ரெண்டு கடையில் மல்டிப்ளிகேஷன். ஸோ 20. 6 9s are எவ்வளவு 54 ப்ளஸ் 20. 54 ப்ளஸ் 20 எவ்வளவு 74 மீட்டர் ஸ்கொயர். நமக்கு காஸ்ட் ஆஃப் ஒயிட் வாஷிங் பெர் மீட்டர் ஸ்கொயர், ஒரு மீட்டர் ஸ்கொயருக்கு எவ்வளோ ரூபாய் சொல்லியிருக்காங்கன்னா 7.50. therefore 74 மீட்டர் ஸ்கொயர், சாரி இங்கே 74னு போட்டுக்கோ, 74 மீட்டர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 74 into 7.50. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் ₹555. And then third one,
The floor of a rectangular hall has a perimeter 250 meter. If the cost of painting the 4 walls at the rate of rupees 10 per meter square is rupees 15,000. Find the height of the hall. இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃப்ளோர் வந்து ரெக்டாங்கிள் ஷேப், அதனோட பெரிமீட்டர் கொடுத்துட்டாங்க. அண்ட் தென் இஃப் த காஸ்ட் ஆஃப் பெயிண்டிங் த 4 வால்ஸில் 1 மீட்டர் ஸ்கொயருக்கு எவ்வளவுன்னா 10 ரூபா, மொத்தம் எவ்வளோ ரூபாய் இருக்குன்னா 15,000 ஆயிருக்கு. அப்போ ஃபைண்ட் த ஹைட் ஆஃப் த ஹால்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு பெரிமீட்டர் ஆஃப் ரெக்டாங்கிள் என்ன ஃபார்முலா தெரியும்? 2 × L+B. எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 250. ஸோ L+B இஸ் ஈக்குவல் டு, இங்கே இருந்த 2 மல்டிப்ளிகேஷனாக இருந்துச்சு, இங்கே வரப்போ டிவிஷனாக மாறி இருக்கு. ஸோ 250 டிவைடட் பை 2 இஸ் ஈக்குவல் டு 125 மீட்டர். ஏரியா ஆஃப் 4 வால்ஸ் இஸ் ஈக்குவல் டு எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா, ஏரியா வந்து எதுக்கு ஈக்குவல்னா டோட்டல் காஸ்ட் டிவைடட் பை காஸ்ட் பெர் மீட்டர் ஸ்கொயர். மொத்தம் எவ்வளோ அமௌண்ட் ஆயிருக்குன்னா 15,000 ரூபாய் ஆயிருக்கு. 1 மீட்டர் ஸ்கொயருக்கு எவ்வளோன்னு டிவைட் பண்ணிட்டோன்னா மொத்தம் ஏரியா எவ்வளோங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். இங்கே ஏரியா ஆஃப் 4 வால்ஸ் என்ன ஃபார்முலானா CSFI cuboid. ஸோ 2H × L+B இஸ் ஈக்குவல் டு டோட்டல் காஸ்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 15,000 கொடுத்துருக்காங்க. 1 மீட்டர் ஸ்கொயருக்கு எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்கன்னா 10. ஸோ இந்த ஜீரோவும் கட் ஆகிட்டு. இப்போ லென்த்து பிரெத்து ஹைட்டு தான் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஹைட்னே வச்சுக்கோ. லென்த்துக்கு பதிலாக இங்கே L+B வந்து 125ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இந்த L+Bயை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. இந்த 125 எங்கேன்னு இருந்துச்சுன்னா இந்த L+B இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம், அதை தான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். ஸோ 2 × H × 125 இஸ் ஈக்குவல் டு 1500. இப்போ இந்த ஹைச்சை மட்டும் இங்கே வச்சுக்கோ, மீதி எல்லாத்தையுமே டிரான்ஸ்போஸ் பண்ணி ரைட் ஹேண்ட் சைடுக்கு கொண்டு வந்துடும். இங்கே 2 and 125லாம் மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. ஸோ இங்கே வரப்போ டிவிஷனாக மாறிடுது. ஸோ 1500 டிவைடட் பை 2 × 125. முதல்ல இந்த 2வையும் 1500ஐயும் கட் பண்ணியிருக்கோம். அப்போ 750 வருது. அடுத்து இந்த 750ஐயும் இந்த 125ஐயும் சிம்பிளிஃபை பண்ணி என்ன வந்திருக்குன்னா 6 மீட்டர் வந்திருக்கு. அப்போ ஹைட் இஸ் ஈக்குவல் டு 6 மீட்டர். therefore height of the hall is equal to 6 meter. And then fourth one, the paint in a certain container is sufficient to paint an area equal to 9.375 meter square. How many bricks of dimensions 22.5 centimeter into 10 centimeter into 7.5 centimeter can be painted out of this container? என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு கண்டெய்னரில் இருக்கிற பெயிண்ட் வந்து எவ்வளவு ஏரியா வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த பெயிண்ட்டை அப்படின்னா 9.375 மீட்டர் ஸ்கொயர் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே பிரிக்கோட டைமென்ஷன் கொடுத்துருக்காங்க. பிரிக்கோட டைமென்ஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 22.5 சென்டிமீட்டர் இன்ட்டு 10 சென்டிமீட்டர் இன்ட்டு 7.5 சென்டிமீட்டர். அப்போ எத்தனை நம்பர் ஆஃப் பிரிக்ஸுக்கு நமக்கு தேவைப்படும், அந்த கண்டெய்னரில் உள்ள பெயிண்ட் தேவைப்படும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ இது வந்து மீட்டர் ஸ்கொயரில் இருக்குது, இது என்ன இருக்குன்னா சென்டிமீட்டரில் இருக்குது. ஸோ நீ என்ன செய்யணும், ஏதாவது ஒன்றை கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் இப்போ இது வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கணும்னா n இன்ட்டு டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் பிரிக் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கணும்னா கிவன் ஏரியாவுக்கு ஈக்குவலாக இருக்கும். இந்த எவ்வளோ பெயிண்ட் அடிக்க முடியுமோ அவ்வளோ தூரத்துக்கு ஈக்குவலாக இருக்கும். அப்போ n இன்ட்டு டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் பிரிக், அப்போ அதாவது டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் கியூபாய்டு. Now n into 2 into total surface area of a cuboid என்னது LB plus BH plus HL is equal to given area எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 9.375 மீட்டர் ஸ்கொயர். அடுத்து Lக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம், Bக்கு பதிலாக Hக்கு பதிலாக எல்லாத்தையும் சென்டிமீட்டரில் எழுதியிருக்கோம். இது மீட்டரில் இருக்குது, இந்த மீட்டரை நீ சென்டிமீட்டராக மாற்றிக்கோ. 1 மீட்டர் இஸ் ஈக்குவல் டு 100 சென்டிமீட்டர். ஸோ இந்த ரைட் ஹேண்ட் சைடில் 200 போட்டிருக்கோம், ஏன்னா மீட்டர் ஸ்கொயர் இருக்கிறதுனால. இப்போ n இன்ட்டு 2 இன்ட்டு 22.5 இன்ட்டு 10 ப்ளஸ் 10 இன்ட்டு 7.5 ப்ளஸ் 7.5 இன்ட்டு 22.5 க்ளோஸ் ப்ராக்கெட் இஸ் ஈக்குவல் டு 9.375 இன்ட்டு 100 இன்ட்டு 100. ஏன் 100 இன்ட்டு 100னா இங்கே மீட்டர் ஸ்கொயர் இருக்குது, அதை சென்டிமீட்டராக மாற்றி இருக்கிறதுனால. அடுத்து n இன்ட்டு 2 இன்ட்டு 22.5 இன்ட்டு 10 போடுறப்போ இந்த பாயிண்ட் வந்து ரிமூவ் ஆயிரும், இந்த டெசிமல் பாயிண்ட் போயிடும். ஸோ 225 ப்ளஸ் அதே மாதிரி தான் 7.5ல் உள்ள டெசிமல் பாயிண்ட் போய் 75 ப்ளஸ் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ண என்ன இருந்திருக்குன்னா 168.75 இஸ் ஈக்குவல் டு அதே மாதிரி இதில் 4 0 இருக்குது. அப்போ இந்த 3 டெசிமல் பாயிண்ட் போய் எக்ஸ்ட்ரா ஒரு ஜீரோவை ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ 93,750.
இப்போ n இன்ட்டு 2 இன்ட்டு இது எல்லாத்தையும் ஆட் பண்ண என்ன கிடச்சிருக்குன்னா 468.75. இது ரெண்டு கடையில் மல்டிப்ளிகேஷன் சைன் போட்டிருக்கோம். இஸ் ஈக்குவல் டு அடுத்து இங்கே இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிவிட்டு இது டிரான்ஸ்போஸ் பண்ணும்போது டிவிஷனாக மாறி இருக்கு. ஸோ 93,750 டிவைடட் பை இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 937.5 வருது. இப்போ நம்பர் ஆஃப் பிரிக்ஸ் என்னென்னு கண்டுபிடிக்கிறதுக்காக அண்ட் தென் இங்கே ஒரு டெசிமல் பாயிண்ட் இருக்குது. ஸோ மேலேயும் கீழையும் 10ஆல் மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணுறோம். ஸோ 93750 இன்ட்டு 10 டிவைடட் பை 937.5 இன்ட்டு 10. இப்போ மேலே எக்ஸ்ட்ரா இன்னொரு 0 சேர்த்துருப்போம். கீழே இந்த டெசிமல் பாயிண்ட் போயிடும். இப்போ இது ரெண்டையும் டிவைட் பண்ணுறப்போ 100 கிடச்சிருக்கு. ஸோ n is equal to 100. Therefore, number of bricks painted is 100.